வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குஜிலி குமார். நாங்க இப்ப காலையில எழுப்பிட்டோம். நாங்க நேற்று நைட் தான் வந்தோம். உங்களுக்கு நாங்க சொல்லியிருப்போம். நாங்க நேற்று நைட் வந்தோம். எங்க வந்திருக்கோம், நூறுலியாக்கு வந்திருக்கோம். இவனால தான் லேட் ஆகுது. இப்போ ஆல்ரெடி எத்தனை மணி? 9:15. கத்திக்கிட்டு இருக்க என்ன காலையில இருந்து கக்கூசுக்கு போறான். 20 நிமிஷமா குளிக்கிறான். விடிய விடிய பாத்துக்கிட்டு இருக்காரு. நைட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு. நடங்க நடங்க, நீங்க தான் நடக்கணும். கார்த்திக் கார் எடுத்துட்டு வந்துட்டாரு. சரி, ஓ, இப்போ நாங்க வந்து இன்னைக்கு ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா வெளியில சுத்தி பாக்குறது தான் பிளான். எங்க போறோம் அப்படியே கைட்டா காட்டுங்க. ஒன் பை ஒன்னா நான் வந்து சொல்றேன். கார்த்திக் எங்களை விட்டுட்டு போறான். நீங்க அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. அப்படியே ஹரி வியூ காட்டுங்க. ஹரி தான் இன்னைக்கு எங்க கேமராமேன். ஓ ఇక్కడ దాంట్లో పుడుకోండి తిబ్బామ కూడా అరంగాను మేమని இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்? நான் வந்து சீதா அம்மன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் ஹிஸ்டரி தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாது, சொல்லுங்க. உங்களுக்கு படிக்கக்குள்ளே ஹிஸ்டரி பாடுறது என்ன உடம்புறீங்க? நடுங்குதா? கார்த்திகை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். கார்த்திக் வாங்க. ஐயா வாங்க. என்ன ஐயா? கார்த்திக் வந்து அவர் தான் எங்களை சேஃபா கூட்டிட்டு வந்தாரு நூறுலியாக்கு. அவனுங்க போயிருப்பானுங்க இந்நேரம். நாங்க முதல்ல வந்து கோயிலுக்கு போகும்போது லைட்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம். வெஜ்ஜா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பட்டல் ஒன்று இருக்கு. எங்க கண்ணாடியா காட்டிட்டு பின்னுக்காரு. இதை காட்டுங்க. என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன் போட. பஸ் தான் இருக்காங்க எனக்கு. பஸ்ஸுக்கு பின்னுக்கு ஒரு ஸ்ரீராம் தோசை கெஃபேன்னு ஒண்ணு இருக்கு. உள்ளுக்கு போயிட்டு பாப்பேன். உள்ளுக்கு போயிட்டு பார்த்து அப்படிதான் சாப்பிடுவோம். ஓகே வாங்க. அப்படி வாங்க ஐயா. இடிப்பட்டுறாதீங்க. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துருக்கோம். நான் இருக்கேன், என்னோட கதிர்குமாரன் இருக்காரு, கார்த்திக் இருக்காரு, அப்புறம் நம்ம ஹரி இருக்காரு. நாங்கள் சீதாமன் கோயிலுக்கு ஜஸ்ட் நேர் ஆப்போசிட்ல தான் இந்த இங்க இருந்து பார்த்தா கோயில் உங்களுக்கு விளங்கும். ஹரி அப்படியே கோயில் அப்படியே காட்டுது கோயில். நாங்கள் என்ன செய்வோம், நமக்கு என்னென்ன சாப்பாடு வருதுன்னு பார்த்துட்டு அதை என்ன மாதிரி அங்கிள் தான் எங்களுக்கு சர்வ் பண்றாரு. கார்த்திக்கும் ஹரியும் இருக்காங்க, அமைதியா நல்ல பிள்ளைங்க மாதிரி. இந்த பக்கத்துல இருக்காரு ஜில்பான் குமார் வச்சிருக்காங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா மைக்கோட்ல தான் இருக்கு. ஏதாவது மைக்கோட்ல இருக்கு. தட்டுல வரல சாப்பாடு. அவ என்ன சொல்ல வந்தது கைக்கு சொல்லு. அந்த கைக்கு சொல்லுவீங்க, அந்த காதுக்கு சொல்ல மாட்டேன். ஓகே, என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா மசாலா தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், 4 வடை. கதிர் அவரோட பொண்ணான கைகளால வடை சர்வ் பண்றாரு. அப்படியே சாப்பிடலாம். கொஞ்சம் இருங்க, நான் அப்படியே கேமரா கொடுக்குறேன். சம்பல் போடுங்க. ஊறுகாய் வைக்கிறான். ஐயா சாம்பார் வடை சாம்பார் இல்ல தோசை. அப்படியே தோசையும் பிச்சு வைங்க. தோசை கையால பிச்சு வைங்க. எல்லாரும் ஒரு வெட்டி தான் வச்சிருக்காரு ஆல்ரெடி. அதை 2ஆ பிச்சு வச்சீங்கன்னா அதை 2 பிரிச்சு வைடா எல்லாத்துக்கும். பிச்சா வந்து கூட சரி. டீ 4 கொண்டு வந்துட்டார் அங்கிள். மசாலா தோசை ஓகே. அடுத்து நான் வந்தோன்னு தோசை வந்து நல்லாவே இருந்துச்சு. வடையும் நல்லா டேஸ்டா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. டேஸ்டா டீ வந்து நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, டீ வந்து ஓகேவா தான் இருக்கு. இப்போ பூரியும் வந்து நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது கோயில்கிட்ட போயிட்டு சரி சரி வடை போடுறாரு அங்கிள். ஐயா சொல்லுங்க. ஏதாவது
படையும் ஆல்ரெடி ஆறிடும் தானே. ஓகே, நாங்க இங்க கட் பண்றோம். சாப்பிட முடிச்சு நாங்க கோயில்ல மீட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் அழகான சீதா அம்மன் கோயில். கதிர், இதை பத்தி ஹிஸ்டாரிக்கல் டீடைல் சொல்லுங்க. என்னன்னு ஹிஸ்டாரிக்கல் டீடைல் எல்லாம் தெரியாது, அதுவும் பார்க்கவும் இல்லை. பரவாயில்ல, உள்ளுக்கு போயிட்டு கேட்போம். அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் எதுவும் எனக்கு தெரிஞ்ச அரி தான் கதை முதல்ல சொன்னது என்னன்னா, ராவணன் வந்து சீதா பிராட்டியார வந்து கடத்தி வச்சிருந்தது இங்க தானே. அப்படியோ? நீ ஊர்ல இருக்க என்டி பார்ல கடத்தி கொண்டு வரலான்னு பாக்குறேன். வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில் தான் இது. எங்களுக்கு கோயிலுக்குள்ள வந்து கேமராஸ் வந்து எப்படியும் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால நாங்க வெளியில இருந்து எடுத்துட்டு அப்புறம் திருப்பி உள்ள நாங்க என்னென்ன பார்த்தோம்னு சொல்லி நாங்க மக்களோட சேர்ப்போம். உள்ளுக்கு வந்து போன் அலவுடுன்னு தான் நினைக்கிறேன். போன் அலவுட் இல்லை, கொடுத்துருக்காங்க. இல்ல நான் எடுத்துட்டு இருக்காங்க. எங்க எடுத்துட்டு இருக்கேன்? ஏன் அந்த உள்ளுக்கு போன் எடுத்துட்டு தான் போறோம்? இல்ல இல்ல, போனை எடுத்துட்டு போகலாம்டா, வீடியோ எடுக்க எல்லாரும். அப்படி அப்புறமா நீ உட்காரு, ஆஞ்சநேயர் பாரு. அவர் ஆஞ்சநேயர், நீ உட்காரு. சரி வாங்க உள்ளுக்கு பார்ப்போம் கோயில. அப்படியே. ஓகே, இப்ப நாங்க எங்க இருக்கோம்? கோயிலுக்குள்ள இருக்கோம். சரியான சவுண்டா இருக்குதான். சந்தியா வந்து அது வந்து அந்த இது கிணறா? கிணறா? இதுதான் வந்து என்ன சொல்றது, வெளியே சுத்தி பார்த்துட்டு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கிணறான்னு கேட்கிறேன். இது வந்து சீதாமன் கோயில்கிட்ட பின்னாடி ரொம்ப அழகா இருக்கு. அறிவு வந்து ஒன்று காட்டுவாரு அந்த சைட்ல. உண்மையுமே ரம்மியமான பிளேஸ் தானே. அந்த மனைவிக்கு அமைதி எல்லாமே கொடுக்குது. அண்ட் உண்மையுமே நிறைய ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ், ஒரு ஏன்ஷியன்டான. ஐயா கதிர், ஆஃப் சீசன் சொன்னாங்க, ஆனா நல்ல க்ரௌட் ஒன்று இருக்குதானே. அது ரோடா? ரோடு இருக்குது. என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுறீங்க? சரியான க்ரௌடா தான் இருக்கு. ஆஃப் சீசன் சொன்னாங்க, பட் வந்து கொஞ்சம் க்ரௌடா தான் இருக்கு இந்த வீக். லாஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல க்ரௌட் இருந்துச்சுன்னாங்க. ஆனால் லாஸ்ட் வீக் தேவை என்ன சொல்றது, கிளைமேட் கண்டிஷன்ஸ் ஓ நாட் குட். சரியான போல இந்த வீக் பை காட் கிரேஸ் என்ன சொல்றது, நல்ல சில்லான ஒரு கிளைமேட் தான். நல்ல வெயில் அடிக்குது. கீழே இறங்கி நாங்கள் பார்ப்போம். வலிக்கு விழுந்துடாது. நல்லபடியா சாமியை கும்பிட்டு போடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நல்ல புத்தியை குடி சாமி. கோவிந்தா கோவிந்தா. ஐயா, அதுங்க தூக்குறீங்க? உண்டியல தூக்குறாண்டா. பழக்க தோசமா? உண்டியல் போன இடமெல்லாம் உண்டியல் தூக்குறதா வேலைதான். அது இன்னும் ஃப்ரீயா வச்சிருக்காங்க. ஆனா நான் வந்து மிகவும் ஒரு ரம்மியமான ஒரு சூழல் இருந்தது. எனக்கு ஒரு என்ன சொல்றது, இல்ல உண்மையா மனசுக்கு வந்து என்ன சொல்றது, மனசுக்கு மைண்டுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி ஒரு மன அமைதியா இருந்துச்சு இந்த கோயிலுக்கு. ஈவன் சத்தம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கோயில் உள்ள வந்து ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு அமைதியான சூழல் இருந்துச்சு. தலையை ஆடிட்டு இருக்காம ஏதாவது சொல்லுங்க. என்ன படத்தை இடத்த பத்தி சொல்லுங்க. இது வந்து எப்படியுமே வந்து நுழைய போற வழியில வந்து எப்படியுமே வந்து சீதாமன் கோயிலுக்கு எப்படியுமே கம்பல்சரியா போவாங்க. எப்படியுமே ஒரு 4 தடவை சொன்னீங்க. போற வழியில இருந்துட்டு நுழைய தாண்டிதான் வருது சீதாமன் கோயில். இதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் அந்த கதைகள்லாம் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் கதைகள்னா தச்சன் சொன்ன மாதிரி அந்த ராவணன் வந்து சீதா பராட்டியை கொண்டு வந்து இங்கதான் கடத்தி வச்சிருந்தாரு. சீதா பராட்டி
அதுதான் ஹிஸ்டாரிக்கல் திங். அங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அதுதான் வந்து ராமரோட பாதம் அப்படிங்கிறது. நாங்க முதல் நினைக்கிறது அதை நீங்க வந்து நாங்க பிளஸ் பண்றோம். அதனால நீங்க பிளஸ் பண்ணீங்களா? நாங்க பிளஸ் எடுத்தோம். அப்படி சொல்லுங்க ஐயா. இவரு ராமரை பிளஸ் பண்ணாரா? கஜேந்திர குமார். ஓகே, சோ நாங்க இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி எனக்கு இருந்தே நாங்க எடிட் பண்றோம். என் பண்ணல, அப்படியே போஸ்ட் பண்றோம். அப்படியே அடுத்த லெவலுக்கு போகும். எல்லா வீடியோவும் ஒரேடியா கொடுக்கலாது. மோஸ்ட்லி அதை நாங்க வந்து பார்ட் 2 அடுத்தடுத்து எங்க போறோம் எக்ஸ்ப்ளோர் பண்றோங்கிறத அடுத்த வீடியோஸை நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். எங்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. வெயில் அடிக்குது, அவ்வளோ அடிக்குது அவர். ஓகே, ஓகே. அப்படியே வேலைக்கு போகணும். அப்படியே வேலைக்கு போவாங்க, வாங்க. ஓகே, இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாசுகார்